என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடமைப்படுகிறேன். ஏனென்றால் தேவன் நம்முடைய வார்த்தையின் மூலமாய் நம்மோடு கூட பேசுகிறார். நாம் அவரோடு பேசுகிறோம். அவர் நம்மோடு எப்படி பேசுகிறார் என்றால் அவருடைய வார்த்தையின் மூலமாக பேசுகிறார். ஆகவே அந்த வார்த்தையை, அந்த தேவனுடைய வசனத்தை நாம் நேசிப்போம், அதை வாசிப்போம், அதை ஆராய்ந்து பார்ப்போம். ஏனென்றால் அதற்குள்ளே ஜீவன் இருக்கிறது, அதற்குள்ளே வல்லமை இருக்கிறது, அதற்குள்ளே சுகம் இருக்கிறது, அதற்குள்ளே அற்புதம் இருக்கிறது. தேவனுடைய வழிகள், தேவனுடைய வசனம், தேவனுடைய கட்டளை, தேவனுடைய கற்பனை. தாவீது ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்த வசனத்தை வாசித்து 119 சங்கீதம் முழுவதும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு இடம் கொடுக்கிறார். கட்டளைன்னு சொல்றாரு, கற்பனைன்னு சொல்றாரு, சாட்சின்னு சொல்றாரு, பிரமாணம்னு சொல்றாரு, தீபம்னு சொல்றாரு. உடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சம்னு சொல்றாரு. இன்னும் 18 சங்கீதத்துல 21 வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய வழிகளை நான் கை கொண்டு வந்தேன், என் தேவனுக்கு நான் துரோகம் பண்ணினது இல்லை. தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வார்த்தையின் மேல அவ்வளவு ஆசை வச்சு, அவ்வளவு விருப்பம் வச்சு ஆண்டவரோடு கூட நெருங்கியிருந்தபடினால் அவர் கேட்கிறாரு, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவேன். தாவீது வம்சத்தில் வந்த சாலமோன் அவன் பாவம் செய்ததுனால அந்த விளக்கு அணைந்து போகக்கூடிய காலம் வந்தது. அப்படிப்பட்ட சமயத்தில் ஆண்டவர் சொல்றாரு, சாலமோனே, நீ என்னை விட்டு பின்வாங்கி போயிட்ட. உங்க அப்பா என் மேலே வச்ச அன்பனால தாவீதுக்கு அவருடைய நிச்சயமான கிருபை உனக்கு தேவைன்னு சொன்னேன். ஆனால் நீ செய்த தவறுனால உன் ராஜ்யம் அது 2ஆக பிளவுபடும். 10 ராஜ்யம் ஒரு பக்கமும் 2 ராஜ்யம் ஒரு பக்கம் போயிடும். ஆனால் தாவீதுக்காக நான் என்றென்றைக்கும் அவன் சந்ததி ஒளிந்து போகாதபடி அவனுக்கு என்றென்றைக்கு ஒரு விளக்கை நான் ஏற்படுத்துவேன் என்று சொன்னார். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் வாசித்து பார்க்கும்பொழுது, ஒரு விளக்கை என் தாசனாகிய தாவீதுக்காக அந்த விளக்கை நான் காத்துக்கொள்வேன், அந்த விளக்கு அணைந்து போவதில்லை. ஆகவே இந்த விளக்கு அணையாதபடி இருக்கும்படி தாவீது ஜெபம் பண்ணாரு. இந்த 18ஆம் சங்கீதம் 28ஆம் வசனம் அழகாக சொல்கிறது, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாய் கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பண்பு உண்டு, நல்ல ஒரு குணம் உண்டு. என்னவென்றால், நெறிந்த நாணலை முறியாத தெய்வம், மங்கி எரிகிற திரிகளை அணையாத ஆண்டவர். இந்த நிகழ்ச்சியை கவனிக்கிற யாரா இருந்தாலும் உங்களை தூக்கி விடுகிற கர்த்தராக இருக்கிறார். தேவரீர் என் விளக்கை ஏற்றுங்க, என் குடும்பத்தை ஏற்றுங்க, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை தூக்கி விடுங்க, என் தொழிலை தூக்கி விடுங்க, என் ஊழியத்தை தூக்கி விடுங்க, என் இருளை வெளிச்சமாக்குங்க ஆண்டவரே. நாங்கள் உங்களோட சேர்ந்து நாமத்தை துதிக்க கிருபை செய்து கேட்போம். கர்த்தர் உதவி செய்வார். May God bless you.